ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க சரிங்களா, பர்ச்சேஸ் பண்ணி வாங்கியாச்சு. வாங்கின பொருள் எப்படி உங்களுக்கு பிடிக்கல ரிட்டர்ன் பண்ணுற அப்படின்னு வீடியோ பார்க்க போகிறோம். ஆமாங்க, ரிட்டர்ன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஆமாங்க, நீங்கள் வாங்கின பொருள் உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு வந்து திருப்பி கொடுத்து பணத்தை வாங்கணும், அவன் ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் சிம்பிளாக ஸ்டெப் சொல்கிறேன், இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான் நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஆமாங்க, ரெண்டுமே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ்மெண்ட் ரெண்டுமே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. அதே மாதிரி நம்ம சேனல் புது ஊராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சரிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் வரும், அது யார் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே சொல்லி செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்பிளுக்கு அப்படி எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் கிடைச்சாப்பிளுக்கு சரிங்களா. சரி வாங்க நண்பா, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கின பொருள் வந்து உங்களுக்கு பிடிக்கல, எப்படி நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னு வீடியோ பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸ்டார்டிங்கில் உங்கள் ஃப்ளிப்கார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிங்க சரிங்களா. ஓப்பன் பண்ணால் மேலே டாப்பில் பாருங்கள் ஃப்ளிப்கார்ட் லோகோ பார்த்தாலும் அந்த 3 கோட் சிம்பிள் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பாருங்கள் ஒரு 8வது பாயிண்ட் பாருங்கள், மை ஆர்டர்ஸ் அப்படின்னு இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணி சரிங்களா. ஆமாங்க, நீங்கள் ஆர்டர் பண்ண பொருள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுற ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் இருக்குது நண்பா சரிங்களா. இதில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது, ஆர்டர் பண்ணது, அதே மாதிரி ஆர்டர் கேன்சல் பண்ணது எல்லாமே இதில் இருக்குது நண்பா. அதில் உங்கள் ஆர்டர் பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி, அதை நீங்கள் ஆர்டர் பண்ண ஹிஸ்ட்ரி தான் நண்பா இதில் இருக்குது சரிங்களா. இதில் நீங்கள் எந்த பொருள் ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அந்த பொருள் நீங்கள் ப்ராடக்ட் எடுத்துங்க சரிங்களா. ஆமாங்க, சப்போஸ் நீங்கள் இந்த பொருள் வந்து ரீஃபண்ட் பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட் எடுத்துங்க சரிங்களா. ஆமாங்க, எடுத்தோன்னா அதில் பாருங்கள் நீங்கள் எப்போ வாங்கினீங்க, எப்போ எந்த அட்ரஸ்க்கு வாங்கினீங்க எல்லாமே இருக்குது. அது எந்த டேட்டில் டெலிவரி ஆச்சுன்னு சொல்லி இருக்குது சரிங்களா. ஆமாங்க, அந்த பொருள் வந்து வெயிட் மிஷின் வந்து நான் வாங்கியிருக்கேன், இது நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் எங்களுக்கு பிடிக்கல எனக்கு சரிங்களா. ஆமாம், அதனால் வந்து ஸ்ட்ரக் ஆகுது, அதனால் வந்து நான் இப்போ வந்து இது பண்ணுறேன் சரிங்களா. நான் நினச்ச மாதிரி இல்லை இந்த பொருள், அதனால் வந்து நான் எப்படி நான் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன் சரிங்களா. ஆமாங்க, இதில் பாருங்கள் கீழே பாருங்கள் ரிட்டன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஆமாங்க, அந்த ரிட்டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சரிங்களா. ஆமாங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துங்க, இந்த டெலிவரி வந்து எனக்கு வந்து 12ஆம் தேதி டெலிவரி ஆகிக்குது. ஆனால் 20ஆம் தேதிக்குள்ளே நான் வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்குது. அதாவது ஒரு 1 வீக் தான் டைம் தருவாங்க. நீங்கள் வாங்கின ப்ராடக்ட்டை அந்த 1 வீக்குள்ளே நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணணும் சரிங்களா. அதுக்கு மேலே வச்சுருந்தா அவங்க டைம் முடிஞ்சு வரும் சரிங்களா. அதனால் வந்து அந்த 1 வீக்குள்ளே நீங்கள் வந்து வாங்கின உடனே அந்த 1 வீக்குள்ளே நீங்கள் பொருளை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கல ரிட்டர்ன் பண்ணி சரிங்களா. ஆமாங்க, இது ப்ளஸ் இது ஒரு மைனஸ் பாயிண்ட் நம்மளுக்கு சரிங்களா. ரிட்டர்ன் பண்ணோன்னா ஒரு 1 வீக்கில் தான் பண்ண முடியும் சரிங்களா. அதுக்கு இப்போ ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி சரிங்களா. ஆமாங்க, ரிட்டர்ன் கிளிக் பண்ணோன்னே இல்லை பாருங்கள் என்ன ரீசனுக்காக நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்குது. நீங்கள் அதில் என்ன ரீசனாலும் கொடுத்துக்கலாம் சரிங்களா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, அந்த பேக்கேஜ் டேமேஜாக இருக்குது, இல்லை எங்களுக்கு பிடிக்கல, நான் வேறு ஐட்டம் இது பண்ணிட்டு அப்படி எதாவது கொடுத்துட்டு சரிங்களா. நான் டிஃபெக்டிவ் கொடுத்துட்டேன் சரிங்களா. ஆமாங்க, கொடுத்துட்டேன். இதில் அப்புறம் மோர் டீட்டெயில்ஸ் இது மாதிரி ஏதாவது வேணால் கொடுத்துக்க வேண்டியது இதில் ஏதாவது சரிங்களா. இந்த ஐட்டம் ஏதாவது ரிசீவ் ஆகுது, இல்லை ஏதாவது டிஸ்பிளே ஸ்க்ரீன் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு அதை ஒர்க் ஆகலை, கரெக்டாக ஒர்க் ஆகலை, அதனால் அது தான் கொடுத்துக்க சரிங்களா. இப்போ கமெண்ட்டில் வந்து ஆப்ஷனில் நீங்கள் கமெண்ட் ஏதாவது கொடுத்துக்க வந்தால் நீங்கள் அப்ளை 2 ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்றா இப்போ கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஆமாங்க, இந்த ப்ராடக்ட் இஸ் டிஃபெக்டட் அப்படின்னு சொல்லி நினச்ச மாதிரி இல்லை, அது மாதிரி தான் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சரிங்களா. ஆமாம், கண்ணி கொடுத்துங்க. கண்ணி கொடுத்தோன்னா அடுத்து வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஸ்லோடாகி. இதில் வந்து பிராண்டு நீங்கள் வந்து அவங்க கொடுத்த பேக் கொடுத்துருப்பாங்களே இப்போ கவரு, அது இருக்கா, டேமேஜ் இல்லாமல் இருக்கா, எல்லாமே அப்படியே இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கு. நீங்கள் அப்படியே நல்லா நீட்டாக இருந்துச்சுன்னா மேலே கொடுத்துங்க. இல்லை தொலைஞ்சு வச்சு இல்லை மோசமாக இருக்குது, இல்லை டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா 2வது கொடுத்துங்க சரிங்களா. சப்போஸ் 2டைமே கொடுத்துக்கலாம் சரிங்களா. அப்படியும் கொடுத்துக்கலாம், இருக்குது டேமேஜாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சரிங்களா. நல்லா நீட்டாக இருந்துச்சுன்னா பேக்கெட்டில் கரெக்டாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டாக கொடுத்துங்க. சப்போஸ் அதெல்லாம் இது எங்கே ஓட்டணும் இல்லை, தீயில் ஓட்டுண்டா எங்கே போட்டுண்டா அது எங்கே அதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா 2வது கொடுத்துங்க சரிங்களா. ஆமாங்க, சப்போஸ் நல்லா நீட்டாக இருந்தால் 2டைமே கொடுத்துங்க சரிங்களா. நீங்கள் ஏதாவது கொடுத்து போட்டு கண்ணி கொடுத்துங்க சரிங்களா. ஆமாங்க, 2டைம் கொடுத்தாலும் சரி இல்லை 1 கொடுத்தாலும் சரி கொடுத்து போட்டு நீங்கள் கண்ணிங் அப்படின்னு கொடுத்துங்க சரிங்களா. இதில் பாருங்கள் ரீப்ளேஸ் அண்ட் ரிஃபண்ட் 2 இருக்குது சரிங்களா. ரீப்ளேஸ்மெண்ட் 2 இருக்குது. நான் உங்களுக்கு 2டைம் சொல்லி காட்டுறேன் சரிங்களா. ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி பண்ணணும், ரீஃபண்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன் சரிங்களா. ரீப்ளேஸ்மெண்ட்னா ஒன்றும் இல்லை நண்பா, ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்து வேறு கொடுத்தா போகுது. ரீஃபண்ட்னாலும் உங்கள் அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுக்கும் 2 தான், அவ்வளோதான் நண்பா. ஸோ சிம்பிளாக அது எப்படி தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சரிங்களா. ஆமாங்க, இப்போ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் நான் கொடுத்து காட்டுறேன். ரீப்ளேஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணி போட்டு கண்ணி கொடுங்க. இதில் பாருங்கள் பிக்கப் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அது ஆப்ஷன் வந்துருக்கு. நீங்கள் சப்மிட் ரெக்வஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். சப்மிட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணோன்னா அடுத்த பேஜ் இப்படி தான் பண்ணுவாங்க ஷோ ஆகுது. இதில் வந்து ரீசன் ஃபார் ரிட்டன், அதுக்கு ரீசன் கொடுக்கணும் சரிங்களா, என்ன ரீசன் சொல்லி சரிங்களா. அடுத்து வந்து அவ்வளோதான் பஸ் சரிங்களா. அடுத்து வந்து ரீஃபண்ட் அப்படிங்கிறது பார்க்கல சரிங்களா. ரீஃபண்ட் அடுத்த ஆப்ஷன் ரீஃபண்ட் பார்க்கலாம். அதை கொடுத்து உடனே பாருங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரியாக வாங்க முடியாது. நீங்கள் கையில் கொடுத்தாப்லேயே மறுபடி திருப்பி வாங்க முடியாது. நீங்கள் வந்து யூபிஐ அந்த இது மூலம் பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக தான் நீங்கள் வாங்க முடியும். யூபிஐ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக சரிங்களா. ஆமாங்க, உங்கள் கார்டு இல்லை கொடுத்தா இது பண்ணுறாப்ளுக்கு சரிங்களா. ஆமாங்க, இப்போ இந்த நான் கேஷ் ஆன் டெலிவரி தானே கொடுத்தேன், நீங்கள் கேஷ் கையில் கொடுங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்கன்பா. நீங்கள் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும், இல்லை யூபிஐ அந்த பின் நம்பர் கொடுக்கணும் சரிங்களா. பின் யூபிஐ ஐடி கொடுக்கணும் சரிங்களா.
இப்படி கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஆமாங்க பார்த்துங்க ஏடியா நியூ யூபிஐ ஐடி அது கொடுத்துக்கலாம். இல்லைன்னா ஏட் பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்களா. இப்போ எக்ஸிட் அக்கௌண்ட் நீங்கள் ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கு இல்லைன்னா ஏட் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு கிளிக் பண்ணிங்க சரிங்களா. ஏட் நியூ அக்கௌண்ட்னா நீங்கள் அதே மாதிரி கொடுத்து அந்த ஐஎஃப்சி கோடு அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பரு அக்கௌண்ட் அந்த ஹோல்டரோட நேமு அது மாதிரி சரிங்களா. ஆமாங்க அது ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்து போட்டு ஏட் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஆமாங்க கொடுத்து போட்டு நீங்கள் கண்ணி கொடுத்துக்கலாம் சரிங்களா. அங்கே வந்து அந்த டைமுக்கு வந்து டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்திருக்கு அட்ரஸில் அந்த அட்ரஸுக்கு தான் கண்ணி அந்த அட்ரஸ் ரீப்ளேஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் முன்ன டெலிவரி பண்ணுறது வாங்கியிருப்பீங்களா அந்த அட்ரஸ். சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் மேலே ஆப்ஷன் பார்த்தீங்களா அது கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆமாங்க இப்போ நான் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போட்டாப்பில் பண்ணிவிட்டேன் சரிங்களா. இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட் ரிஃபண்ட் இப்போ வந்து சப்மிட் ரெக்வஸ்ட்டும் கீழே பார்த்தீங்களா. அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் இது வந்து ரீஃபண்ட் ஆயிடுச்சு சரிங்களா. ஆமாங்க இப்போ வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம் சரிங்களா. அவங்க வந்து நம்மகிட்ட இருக்கிற ஐட்டத்தை வாங்கிட்டு ஓடணுன்னா ஒரு 2 நாளில் 3 நாள் போட்டு வரணும் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் காசு சரிங்களா. அப்போயும் ஓட மாட்டாங்களா இல்லை ஒரு 2 நாள் 3 நாள் டைமுக்கு ஆகுது சரிங்களா. ஆமாங்க அப்புறம்னா உங்களோட ரீஃபண்ட் பண்ணணும் பணத்தை போட்டுருவாங்க சரிங்களா. ஆமாங்க எதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதாவது நீங்கள் வந்து இப்போ ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராடக்ட்டை வந்து 2 நாள் வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்கிட்டு போன இடத்துல ஒரு 2 நாள் கழிச்சு அந்த ஒர்க்கிங் டேஸில் கமெண்ட் போட்டுருவாங்க சரிங்களா. பாருங்கள் எனக்கு 14ஆம் தேதி வந்து வாங்கிட்டு வராங்களாம். அப்போ 20ஆம் தேதி வந்து அந்த அமௌண்ட்டை போட்டுருவாங்க பேங்க் அக்கௌண்ட்டில் சரிங்களா. அவ்வளோதான் இந்த வீடியோவில் டவுட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இதே மாதிரி நம்ம சேனல் ரெகுலராக வீடியோ வரும். நம்ம சேனல் புது வியூவராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் பட்டன் வரும். அதை ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க சரிங்களா. அப்போ தான் நான் போகிறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டீஸ் வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்து அதை தெரிஞ்சுக்க சரிங்களா. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புளுக்கு அப்படி எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் கிடைச்சாப்பு சரிங்களா. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க சரிங்களா. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.